இல்லை நீங்கள் 5000 இவங்க வந்து 3000 + 2000 சொல்லி 5000 ஆக்குறாங்க. ஸோ 5ன்னோன்னா அப்போ அதுலேருந்து ஒரு 2 மடங்காக நம்ம சிந்திக்கணும். அப்போ 10,000 கொடுத்தா இது கிட்டத்தட்ட வந்து வாக்குக்கு பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு தேர்தல் காலத்தில் அறிவிக்கிறனால அப்படி தானே தோணும். தேர்தல் அரசியல் கட்சி வந்து தேர்தலுக்கு முன்னாடி மக்களை சந்திச்சு எங்களுக்கு ஓட்டு போடுன்னு காசு கொடுக்கறதல்ல. நாங்கள் அரசமைத்தால் இதை செய்வோம் சொல்றோம். இதை ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது யாராவது தடுக்க முடியுமா? சரி, இந்த திமுக வந்து விடக்கூடாது, எந்த வகையிலையாவது மக்களோட நன்மனுக்கு பெறணும், மகளிர் வாக்குகள் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்க நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க, நல்ல திட்டங்கள், அதுல இருந்து நம்ம மேலே வரணும்னு சொன்னா அப்போ ஒரு தொகையா கொடுத்தா மக்கள் மனதில் மாற்றம். நீங்க முதல்ல சொன்னதுதான் அதுல சரியான செய்தி. அவர்களே அதை கேட்கிறார்கள், பணமா கொடுங்க, தொகையா கொடுங்க. கொடுக்கிற போது அது எங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அது நாங்க அப்படி செலவு செய்ய முடியுங்கிறாங்க. மாதம் 2000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் அரசால் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்து ஒரு வார காலத்திற்குள் 1.3 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கியில் 5000 ரூபாய் ஏறிடுச்சே. இம்பாக்ட் இருக்குல்ல இல்லைங்களா? அதை காப்பி பேஸ்ட்டுங்கிறாரு ஸ்டாலின். யாரை காப்பி அடிச்சாங்கன்னு கேட்கிறேன். அப்படி என்றால் எடப்பாடியார் அடித்த அடி அப்படி. அதிமுக அழுத்தத்தினால் கிடைத்த பலனுங்கிறீங்க. வேற என்னவா இருக்கு நீங்க சொல்லுங்க. மீண்டும் 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 உண்மைக்கு மாறான தகவல்களை தைரியமாக நான் சொல்லுகிறேன். நான் வந்து திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய அரசியலையும் நான் எதிர்த்தவங்களாம், கடுமையாக எதிர்த்திருக்கேன். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்திலே கூட உண்மைக்கு மாறான தகவல்களை இவ்வளவு தைரியமாக சட்டமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் ஆட்சியாளர்கள் பேசியதில்லை. இவர்கள் அதை செய்கிறார். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் அக்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஏடான நமது அம்மா இதழினுடைய ஆசிரியருமான பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் கட்சியினுடைய தலைவி ஜெயலலிதா அவருடைய 78வது பிறந்த நாள். அந்த நாளில் அந்த கட்சியை சார்ந்த பேரில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நீங்கள் உங்களை சந்தித்து பேசுகிறதுல உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இன்று 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். 10,000 ரூபா அப்படின்னு கருணை தொகைன்னு சொல்கிறாரு. என்ன அவங்க 5000னாலும் நீங்கள் 10,000 அந்த மாதிரி? அதாவதுங்க சார், இப்போ இந்த கருணை தொகை அப்படிங்கிறது நாங்கள் வென்று வந்த உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்கள் அது ஒரு முறை கொடுப்போம், அது ஒரு கருணை தொகையாக கொடுக்குறோம் என்று எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்தே சொல்லியிருக்கிறார். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இன்றைக்கு மிக கொடூரமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாருக்குமே தெரியும். அதில் சாதாரணமாக மின் கட்டணம் வந்து 300 ரூபா 400 ரூபா கட்டிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 1800 ரூபா 2000 ரூபா கட்டுறாங்க. சரி, வீட்டு வரி உயர்ந்திருக்குது, குப்பைக்கு வரி போட்டிருக்கிறாங்க, கழிவுநீர் வரி, குடிநீர் வரி அதிகப்படுத்தியிருக்கிறாங்க, கட்டுமான பொருட்களின் விலை அதிகமாக இருக்குது. சாதாரண அரிசி பருப்புல தொடங்கி சகல பொருட்களின் விலையும் 3 மடங்கு 4 மடங்கு அதிகரித்திருக்கு. எனவே மக்கள் இன்றைக்கு மிக பெரும் கொடுந்துயரில் இருக்கிறார்கள். சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. எனவே அதிலிருந்து ஒரு அவசர கால நிவாரணம் போல நாம் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அதை நாம் செய்வோம். எனவே அந்த 2 மாதம் சொல்லு சரியான்னு கேட்குறேன். கருணை தொகை அப்படின்னா மக்களுக்கு கருணை சரியான இல்லை, யார் கருணை காட்டுறாங்கன்னு இருக்குல்லங்க. இப்போ ஒரு அரசுங்கிறது மக்களால் உருவாக்கப்படுறது, மக்கள் தங்களுக்கு தாங்களே செய்து கொள்வது தான் அது. அதில் கருணைங்கிற சொல் ஒன்றும் தவறான சொல் இல்லையே. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு ஒரு அப்படி அதுவும் கூட உற்பத்தியில் வர்றது தான். முதலாளி தொழிலாளியும் கூட கருணையாக நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு மக்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லுகிற போது அதில் என்ன கருணைங்கிற சொல் என்ன? இல்லை, நீங்கள் 5000 இவங்க வந்து 3000 + 2000 சொல்லி 5000 ஆக்குறாங்க. ஸோ 5ன்னோன்னா அப்போ அதுலேருந்து ஒரு 2 மடங்காக நம்ம சிந்திக்கணும். அப்போ 10,000 கொடுத்தா இது கிட்டத்தட்ட வந்து வாக்குக்கு பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு தேர்தல் காலத்தில் அறிவிக்கிறனால அப்படி தானே தோணும். இல்லை, அப்படி இல்லை. இப்போ நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர் அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு வேணால் நீங்கள் அப்படி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா திடீர்னு அவர் வந்து இவங்க வழக்கு போட்டு நிறுத்திடுவாங்க மாதம் சொல்கிறாரு என்ற ஒரு காரணம் சொல்லுகிறார். பிறகு திடீர்னு ஏதோ கோடை இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை வந்தது போல ஒரு 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறார். அதுலேயும் கூட 1.3 கோடி ரேஷன் அட்டைகளுக்கு அந்த 2000 ரூபாய் கொடுப்போன்னு இருக்கார். மற்றவங்களுக்கெல்லாம் வெயில் அடிக்காதான்னு நமக்கு தெரியல. அப்போ அதனால் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதிமுக கொடுக்குற வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி, நாங்கள் மட்டுமல்ல, எதிர்க்கட்சியாக இருக்கிற யார் வேண்டுமானாலும் ஆட்சி அமைத்த பிறகு மக்களுக்கு இப்படி ஒரு நிவாரணம் கொடுக்கிறோம் என்பதை சொல்லலாம். சொல்வதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிதானுங்களா? அப்போ மக்கள் அதுல யாரை நம்புகிறார்கள், யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் தான் பிரச்சனை.
அதுல அப்படி சொல்லுவது வந்து தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்கறது எப்படி போகும்? இல்லை, ஏற்கனவே இருக்க ஸ்கீம் சார். அது மகளிர் உரிமை தொகைங்கிறது வந்து பயன்பாட்டில் உள்ள ஒரு திட்டம். அதுக்கு ஒரு தேர்தல் காரணம் காட்டி நிறுத்தக்கூடும். அந்த காரணம் உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனா அது ஒரு திட்டமா இருக்குது. இது என்ன திட்டம்? நீங்க ஒரு திட்டத்தை சொல்லி இவ்வளவு கொடுக்குறோம். நீங்க சொன்னீங்க குல வழக்கு திட்டம்னு பண்ண போறோம், அதை நாங்க மாற்றிடுறோம், அது 1000-2000 மாத்திரம். சரி, அதுல ஒன்றும் தவறு இல்லை. அது மேம்படுத்தணும். ஒரு திட்டம் ஒரு அரசு கொண்டு வந்தா அடுத்து வரக்கூடிய அரசு மேம்படுத்தலாம், கூட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இது 10,000ங்கிறது ஒரு பணமா கொடுக்கும்போது இது வாக்குக்கு தானே நமக்கு சிந்தனை அப்படி தானே போகுது. வாக்கு கொடுக்கறதுங்கிறதுங்க சார், ஒரு தேர்தல் அரசியல் கட்சி வந்து தேர்தலுக்கு முன்னாடி மக்களை சந்திச்சு எங்களுக்கு ஓட்டு போடுன்னு காசு கொடுக்கறதல்ல. நாங்கள் அரசமைத்தால் இதை செய்வோம் சொல்றோம். இதை ஸ்டாலின் அவர்கள் சொல்வது யாராவது தடுக்க முடியுமா? இது எப்படி ஒரு கட்சிக்கு வாக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஆகும்? முதல்ல இப்ப ஸ்டாலின் அவரும் சொல்றாருன்னு வைங்க, நாங்களும் கொடுக்குறோம். இன்னும் 2 கட்சி 3 கட்சி அவங்களும் நாங்களும் கொடுக்குறோம். அவரு சொல்ல முடியாது இல்ல, ஆளுகின்ற கட்சி ஏங்க என்ன மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் திருப்பி வந்து உங்களுக்கு வந்து கருணை தொகை. மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரணும், எப்படி ஆனாலும் சரி இந்த திமுக வந்து விடக்கூடாது, எந்த வகையிலாவது மக்களோட நன்மதிப்பு பெறணும், மகளிர் வாக்குகள் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்க நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க, நல்ல திட்டங்கள், அதுல இருந்து நம்ம மேல வரணும்னு சொன்னா அப்போ ஒரு தொகையா கொடுத்தா மக்கள் மண்டல மாற்றம். நீங்க முதல்ல சொன்னதுதான் அதுல சரியான செய்தி. நீங்களே தொடங்கும் போது அவங்க இதை ஏத்துக்க முடியாது. மக்கள் இவ்வளவு பெரிய துயரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களால ஏத்துக்கவோ அங்கீகரிச்சுக்க முடியாது. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற நாங்கள் அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு அவசர கால நிவாரணம் எப்படி இருக்கும்? அந்த அவசர கால நிவாரணம் கொடுக்கும்போது நீங்க ஏன் போய் இப்படி கொடுக்குறீங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? அப்ப நாங்க ஒரு உத்தரவாதம் என்ன கொடுக்குறோம்னா, இந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு தொகை வந்து ஒரு கருணை தொகையாக எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுக்கப்படும். 5 ஆண்டு காலம் ஒரு நரவேட்டை நடக்கப்பட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இந்த வேட்டைக்காடாக இருக்கிற தமிழ்நாட்டை நாங்கள் மீட்டெடுக்கிற போது அந்த நேரத்தில் அவங்க தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு தொகையாகத்தான் அதை அறிவிக்கிறோம். இன்னொரு அறிவிப்பையும் அப்படிதான் பார்க்கணுமா? பொங்கல் பரிசு தொகுப்போடு ஒவ்வொரு ஆண்டும் 1000ங்கிறது வந்து இல்லை, அது என்ன, அதில் என்ன பிழைன்னு நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ இந்த தொகை கொடுக்குற இது அறிவிப்பு பிழையா சொல்லலை. ஒவ்வொரு நீங்கள் ஒரு திட்டங்கள், நான் திருப்பி அதான் சொல்கிறேன், ஒரு திட்டங்களாக நீங்கள் ஒன்று அறிவிப்பதற்கும் இதன் மூலமாக இந்த நாள் இவர்கள்லாம் பயன்பெறுவார்கள்னு சொல்கிறதற்கும் இது பணமாக ஒன்று ஒன்றா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அப்படிதான் பார்க்கப்படும். ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த பணமாக மட்டும் எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரே ஒரு தேர்தல் அறிவிப்பை கொடுத்தால் நீங்கள் கேட்பது நியாயமானது. இன்னைக்கு உழவர்களை பற்றி பேசியிருக்கிறார், இன்றைக்கு பட்டதாரி இளைஞர்கள் வாழ்க்கை மேம்பாட்டு குறித்து பேசியிருக்கிறார், மீனவர்களினுடைய நல்வாழ்வு குறித்து பேசியிருக்கிறார், கைத்தறி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறது தொகை தான் வருது. இல்லை தொகை இல்லை. கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து அந்த இலவச மின்சாரத்தை அதனுடைய யூனிட் அதிகப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விசைத்தறி ஊழியர்கள் விசைத்தறியாளர்களும் கொடுக்குறேன் இருக்காங்க. அது சரி, இது தவறுங்கிற இடத்துக்கு நம்ம எப்படி போறோம்னு நான் கேட்கிறேன். ஒரு அரசு வந்து இப்ப நீங்க இன்னும் சொல்ல போனா, இப்ப திரு ஈசன் அவர்கள் விவசாய சங்க சார்பா இப்ப கூட கைது செய்யப்பட்டாங்க, சிறையில் வச்சிருந்துச்சு இந்த அரசு. அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், நீ விவசாய பட்ஜெட்னு போட்டு எங்களுக்கு மானியமா கொடுக்குறேன்னு சொல்லி குறைந்த விலையில வாங்கிக்கணும் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிற, அதுக்கு பதிலாக விவசாயிகள் கையில பணமா கொடுத்துருன்னு கேட்கிறார். மத்திய அரசு மாதிரி கேட்கிறாங்க. ஒரு ஒரு போராட்டக்காரர். இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம 2 பேருமே வந்து சரியாக சொல்ல போனால் நம்ம ஒரு பத்திரிகை உலகத்துல ஒரு ஊடக உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் விவசாயிகள் அந்த இடத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய கோரிக்கை என்ன, நீங்களும் நான் அதை எப்படி பார்த்து இன்டர்பிரேட் பண்றோங்கிறது 2வது. அவர்களே அதை கேட்கிறார்கள் என்று பணமா கொடுங்க, தொகையா கொடுங்க, கொடுக்கிற போது அது எங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும், அதை நாங்க அப்படி செலவு செய்ய முடியுங்கிறாங்க. இன்னொன்னு, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே இந்த இலவசமாக கொடுக்கிறது என்பதை தாண்டி மூலதன செலவினங்களுக்கு அதிகமாக அதிமுக செலவிருக்கும். அதிமுக ஆட்சி முழுக்க எடுத்து பாருங்க. எனவே இந்த அறிவிப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருப்பது, அவர் செய்து கொண்டிருப்பதை போல கடனை வாங்கி பணத்தை கொடுப்பது என்கிற நிலைக்கு அதிமுக போகும் என்று யாரும் நினைக்க வேண்டியதில்லை. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் எவ்வளவோ நலத்திட்டங்கள், இப்ப லட்சக்கணக்கான பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில், இவங்க வந்து நிறுத்தினாங்க. அந்த தங்கம் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு, சுத்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான். நாங்க அன்னைக்கு வாங்கின டன் கணக்கிலான அந்த தங்கம் அரசு வாங்கி மக்களுக்கு கொடுத்த தங்கம் இருக்கு. நாங்க கொடுத்த அன்னைக்கு அது 22,000 ரூபாய் பவுனு, இன்னைக்கு 1,4 லட்சம் ரூபாய் பவுனு. புரியுதானுங்களா? நான் சொல்றேன், மக்களுக்கு நலத்திட்டமாக கையில கொடுக்கப்பட்ட பொருள் இருக்கு பாருங்க, அன்னைக்கு இதை கேலி பேசியவர்கள் உண்டு. என்னங்க தாலியும் கூட வாங்க முடியாதாங்க, தாலிக்கு தங்கமாங்கன்னு. அப்படி அல்ல. அப்படி கொடுக்கிற போது இன்னைக்கு அந்த ஒரு தங்க வச்சு வைக்கிறவ அதை வித்தாருன்னு சொன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பெட்டி கடை வச்சு ஒரு குடும்பம் பொழைச்சிடலாம். ஒரு முதலீடா தான் இன்னைக்கு நாங்க கொடுக்கிற பணமும் சாதாரண மக்களினுடைய வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தும். இது பொருளாதார சுழற்சியை புரிஞ்சுதான் நாங்க இதை செய்யறோம். வாங்கும் சக்தி அதிகரிக்கிற போது இந்த பொருளாதாரம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம வந்து இவங்க சுரண்டி வச்சுட்டு போயிருக்கிற இந்த கஜானாவை நாங்கள் சரி செய்கிற வரை அது மக்களுக்கு பயன்படும். ஸோ இதில் ஒன்றும் தேர்தல் நேரம்ங்கிறது ஒன்றும் இல்லை. தேர்தல் நேரம் தான், தேர்தல் நேரத்தில் தானே தேர்தல் வாக்குறுதி கொடுக்க முடியும். அதனால தேர்தல் நேரம் தான், தேர்தலில் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனாலும் கூட இப்போ நீங்கள் போன வருஷம் நாங்கள் சொல்லி பணம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டு
ஒரே மாதத்துல தேர்தல் வர இருக்கிறது. அது முடிஞ்சோன்னா ஆட்சி அமைப்போம். எனவே ஆட்சி அமைக்கிற போது ஒரு அரசு என்ன மாதிரியான நிவாரணத்தை கொடுக்கும் என்பதை இப்ப நாங்க அறிவிக்கிறோம். ஸோ ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க. ஸோ இது 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளா இருக்குது. ஸோ இந்த முதல் 2 கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் எடுத்து 3வது, இது ஏதாவது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்குதா? நீங்க நிறைய களத்துல போய் நிறைய பிரச்சார கூட்டங்கள்ல பேசுறீங்க. வேண்டாங்க, நான் அதை நிறைய பார்க்குறேன். அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அதுக்கு வரவேற்புகள் இருக்குது. அது ஒரு பக்கம். ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து மாதம் 2000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் அரசால் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்து 1 வார காலத்திற்குள் 1.3 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கியில் 5000 ரூபாய் ஏறிடுச்சே. இம்பாக்ட் இருக்குங்களா இல்லைங்களா? அதை காப்பி பேஸ்ட்டுங்கிறாரு ஸ்டாலின். யாரை காப்பி அடிச்சாங்கன்னு கேட்குறேன். எடப்பாடியார் அறிவிக்கிறார். அறிவிச்சு 1 வார காலத்துக்குள்ள பதறிட்டு நீங்க போறீங்க. பணமே இல்லை என்று சொன்னவர்கள், நம்முடைய சுகாதார தொழிலாளர்கள் போராடிய போது பணம் இல்லை என்றவர்கள், அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் பணம் இல்லை என்றவர்கள், ஆசிரியர்கள் எங்களை நிரந்தர பணியாளர்களாக்குங்கள், உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டபோது பணம் இல்லை என்று சொன்னவர்கள், நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் போராடுகிற போது பணம் இல்லை என்று சொல்லி காவல்துறையை விட்டு அடித்தவர்கள், திடீரென்று எப்படி இரவோடு இரவாக 5000 ஏறுகிறது? அப்படி என்றால் எடப்பாடியார் அடித்த அடி அப்படி. அதிமுக அழுத்தத்தினால் கிடைத்த பலனுங்கிறீங்க. வேற என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. நான் அதை கேட்குறேன், அதுல இருந்து கொஞ்சம் விலகி வரேன். இது ஓகே, அதிமுக அழுத்தம் கொடுத்தது பயன் மக்களுக்கே போய் கிடைக்கட்டும், கிடைக்குதுன்னு வச்சுப்போம். வேற என்ன அழுத்தம் கொடுத்து இந்த அரசை நீங்க சாதிக்க வச்சிருக்கிறீங்க? அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து திருப்பி இருக்கிறீங்க. அது நிறைய இருக்குங்க சார். இப்போ முதல்ல ஆட்சி அமைஞ்ச உடனேயே 2021 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர், இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு பாருங்க, இலவச மின்சாரத்தை கைத்தறி நெசவாளர்களுக்கு இவங்களுக்கு அதிகரிப்போன்னு. பவர் லூம்ல ஆட்டோ லூம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட்டோ லூம்ல கொடுத்துட்டு இருக்கிற இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணணும்னு செந்தில் பாலாஜி சொன்னார் சட்டமன்றத்திலேயே. எங்கள் பொதுச் செயலாளர் அந்த கூட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசியிருப்பார். நீங்கள் அந்த மானிய கோரிக்கையில் அப்போ பேசின அந்த வீடியோ இவங்க தான் கட் பண்ணிடுறாங்களே, பேசினாவே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதை எடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஏன் தொடர வேண்டும் என்பதை சொல்லி அன்னைக்கே அந்த இலவச மின்சாரம் ரத்தாகாமல் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து காப்பாற்றியது அதிமுக. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் மாதத்திலே இருந்து குடும்ப அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு அறிவித்தவர் ஸ்டாலின். 28 மாதங்கள் அவர் அதை செய்யல. அதுக்கு உள்ள தொடர்ச்சியாக சட்டமன்றத்துக்கு உள்ளும் வெளியையும் அழுத்தம் கொடுத்து அந்த முடிவை எடுக்க வச்சது அதிமுக. நீங்க எப்படி நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க அழுத்தம் கொடுத்ததுனால, அவங்க அதுக்கான காரணங்களை சொன்னாங்க. எந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சி வந்தது? இந்த கொரோனா காலகட்டம், அந்த எடப்பாடி அவர்கள் அதில் எந்த காலகட்டம்? ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார் சார். நீங்க திரும்ப தான் அது ஒரு தொகையா வரும்போது பெரிய தொகையா இருக்குது. ரொம்ப கடினமான சூழ்நிலையில வந்து இந்த ஆட்சியை நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சரி பண்ணியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா 10 ஆண்டுகள் அதிமுக வந்து கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி ஒரு 2.5 ஆண்டுகள் அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது தொடரும், கூட்டுவோம். நான் சொல்றேன், இது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றது வந்து எந்த விதத்திலும் ஏற்படுவதில்லை. ஏன்னா தேர்தல் வரப்போகிறது. ஏற்கனவே பல முறை ஆட்சி செய்த ஒரு கட்சி திமுக. ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிற கட்சி திமுக. 2021 ஒரு பிரதான எதிர்க்கட்சிக்கு நாட்டினுடைய எந்த நிலைமையும் தெரியாமல் இருக்கவே வாய்ப்பில்லை. இப்போ எங்களுக்கு தெரியும் என்ன நிலைமைங்கிறத நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம். அதையெல்லாம் அப்போ அந்த சூழல்ல தான் அவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. வாக்குறுதி கொடுக்குறவர் சொல்லியிருக்கலாம், தகுதி வாய்ந்த மகளிருக்கு கொடுப்போம், கஜானா ரொம்ப குறைவா இருக்குது, பணம் இருக்காது, 2 வருஷம் கழிச்சு தான் கொடுப்போம் சொல்லியிருக்கலாமே. முதல் மாதம் தொடங்கி அனைத்து மகளிருக்கும் கொடுப்போம், அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் சொன்னவர் அவர்தான். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் சொன்னது அவர்தான். இதெல்லாம் நாங்க சொல்லல. பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் வந்து நிரந்தர பணியாளர் ஆக்குவோம் சொன்னது அவர்தான். அப்ப இது எல்லாம் சொல்லிட்டு உள்ள வந்து ஆட்சி அமைச்ச உடனே எந்த விதமான அவருடைய சொன்ன தீர்மானங்கள் அந்த அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிற போது தான் நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், இப்படி மக்களை ஏமாற்றாதீர்கள் என்று சொல்லி. அதன் பிறகு அதில் ஒரு சிலதை அவர்கள் செய்து முடித்தார்கள், மீதி எல்லாம் பண்ணல. நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, அதிமுக வந்து கஜானாவை காலி பண்ணிருந்துச்சுன்னு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கள் பொதுச் செயலாளருடைய கடைசி 2 ஆண்டு கால ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வரி வருமானமே இல்லாத ஆட்சி. கொரோனாவில் முழுமையாக நாங்கள் எதிர்கொண்டோம். அப்போ எந்த வரியுமே இல்லை, எந்த டேக்ஸுமே கவர்மெண்ட்டுக்கு வராமல். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரேஷன் கடைகளில் இலவசமாக உணவுப் பொருட்களை கொடுத்து மக்களின் உயிர் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக, பட்டினி சாவுகளோ பசியோ இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டு அரசு செலவினங்கள் மட்டுமே இருந்து கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்திலே கூட நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் 17 விழுக்காடு திட்டங்கள் தான் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்பது நாங்கள் சொன்னதில்ல. திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்தார் இல்லையா, அவர்கள் ஆட்சி அந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கிறது. 17% தான் வந்து
எங்களால் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்குது, 83% வந்து ப்ராசஸில் இருக்குதுங்கிறது அவரே கொடுத்துருக்காரு. எனவே திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சுத்தி வந்து பேசினாலும் அவங்க சொன்னது அப்பட்டமான உண்மைக்கு மாறான. அதே மாதிரி இப்போ அவங்களும் அதே தானே சொல்றாங்க. நாங்க வந்து 90% மேலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், நீங்க பாருங்க வேணா செக் பண்ணுங்க, கனிமொழி சொல்றாங்க. நாங்கள் அதுதான் சார், நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேங்க. 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் மயிலாடுதுறையில் ஒரு திமுக பிரமுகரினுடைய திருமணத்திலே கலந்து கொண்ட முதலமைச்சர் பேசுகிற பேச்சிலே சொல்லுகிறார், நாங்கள் 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், இந்த 1000 ரூபா போட்டாச்சுன்னா 100 விழுக்காடு முடிந்தது. சொல்லியிருக்காரா இல்லையா? எல்லா பத்திரிகையும் செய்தி வெளியிட்டிருக்கு, தினமணி உட்பட எல்லாரும் செய்தி வெளியிட்டிருக்கீங்க. ஏன்னா அவர் பேசினாரு, பத்திரிகை செய்தியா இருக்கு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சிருந்தாங்க 50% நிறைவேற்றிட்டோம் நாங்க. அப்புறம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்போது என்னாரு 80%. அப்புறம் ஒரு 90%ங்கிறாங்க. எனவே எவ்வளவு பர்சன்ட்ங்கிறது அவங்க முதல்ல ஒரு முடிவுக்கு வந்தா தானே நாங்க செக் பண்ண முடியும். இப்போ இந்த குழப்பமெல்லாம் வேண்டான்னு தான் நாங்க என்ன சொன்னோம்னா, நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்கன்னு கேட்டோம். அப்போ அமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுத்தது தமிழ்நாடே பார்த்துச்சு. எவ்வளவு நாகரிகமான ஒரு வெள்ளை அறிக்கையை ஒரு அமைச்சர் கொடுத்தார் என்பது அது நான் பேசுகிற சரியா இருக்காது. அவர் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து இப்படின்னு கேட்டார். ஆனால் அமைச்சர் உண்மைதான் பேசினார். எனக்கு அவர் மேலே வழக்கம் எந்த இது இல்லை. ஏன்னா ஏதாவது இருந்தால் தானே அவர் காட்டுவார். அப்போ வெள்ளையா ஒன்றுமே இல்லை என்பதே ஒரு வெள்ளை அறிக்கையாக. அப்போ மீண்டும் 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 உண்மைக்கு மாறான தகவல்களை தைரியமாக நான் சொல்லுகிறேன். நான் வந்து திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய அரசியலையும் நாங்கள் எதிர்த்தவங்க தான், கடுமையாக எதிர்த்திருக்கிறோம். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்திலே கூட உண்மைக்கு மாறான தகவல்களை இவ்வளவு தைரியமாக சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் ஆட்சியாளர்கள் பேசியதில்லை. இவர்கள் அதை செய்கிறார்கள்.